ஆனால் காவேக்காவின் அரசியல் வருகை உங்களுக்கு இந்த பாதிப்புகள் ஏதாவது இருக்குங்களா சார்? சந்திக்கவே முடியாமல் எல்லைக்கு அப்பாற்பட்டு நாட்டு சிவில் இருக்கிறவங்களை பற்றி எங்ககிட்ட கேள்வி கேட்டு ஏங்க சார் எங்கள் நேரத்தை வீணடிக்கிறீங்க? எங்கள் துணை முதலமைச்சர் சொன்ன மாதிரி யாராவது அந்த கட்சிக்காரங்களை பார்த்து ஏதாவது கேள்வி கேட்குறீங்களா? அதாவது உங்களுக்கு ரேட்டிங் வேணுங்கிறதுக்காக, உங்களுக்கு ஒரு செய்தி வரணுங்கிறதுக்காக ஒரு பக்கமாக கேள்வி திருப்பி கேட்கறதுக்கு போத் சைடு கேள்வி கேட்டீங்கன்னா, ரெண்டு பக்கம் கேள்வி கேட்டீங்கன்னு வச்சுங்களேன், அந்த கேள்வி ஒரு நியாயமுள்ள கேள்வியாக இருக்கும். சார், பொள்ளாச்சி தொகுதி கோமதேக அப்படின்னு சொல்றாங்க சார், அந்த சஸ்பென்ஸை நீங்க தான் உடைக்க முடியும், கொஞ்சம் சொல்லுங்க சார். நானும் உடைக்க முடியாது, நீங்களும் உடைக்க முடியாது, இங்கே இருக்கிற நிர்வாகிகளும் உடைக்க முடியாது. யார் எந்த தொகுதியில் போட்டியிடுவார் என்பதை எங்களுடைய கழகத் தலைவர் அவர்கள் முடிவு செய்வார்கள். எங்களை பொறுத்தவரை 234 தொகுதிகளிலும் எங்களுடைய கழகத் தலைவர் மாண்பு தளபதி அவர்கள் தான் வேட்பாளர் என்பதை மனதில் வைத்து நாங்கள் தேர்தல் பணிகளை முன்னெடுத்திருக்கின்றோம். ஆகையால் வேட்பாளரை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. தலைவர் தான் எங்களுக்கு வேட்பாளர்கள், முதலமைச்சர்கள் தான் எங்களுடைய வேட்பாளர்கள். ஆகையால் எங்களுடைய தேர்தல் பணிகள் என்பது மிக சிறப்பாக அமையும். திமுக எம்எல்ஏ மற்றும் காங்கிரஸ் எம்பிக்களுக்கிடையே தொடர்ந்து கருத்து வேறுபாடுகள் இருந்துகிட்டே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கூட்டணியில் ஏதாவது விரிசல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? சில பேர்த்துடைய ஆசையை நீங்கள் கேள்வியாக கேட்குறீங்க, சில பேருடைய எண்ணங்களை நீங்கள் கேள்வியாக கேட்குறீங்க. அது மாதிரி உங்களுடைய எண்ணங்களோ சில பேருடைய ஆசைகளோ ஒருபோதும் நிறைவேறாது. எங்களுடைய கூட்டணி மிக ஸ்ட்ராங்காக இருக்குது, உறுதியாக இருக்குது. எப்படி 2021 மிக ஒரு மகத்தான வெற்றியை எங்களுடைய கழகத் தலைவர் மாண்பு முதலமைச்சர்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் வழங்கினார்களோ, அதே போல் 2026 ஒரு மகத்தான வெற்றியை வழங்க வாக்காளர் பெருமக்கள் தயாராக இருக்கின்றார்கள். நாங்களும் தேர்தல் பணியிலே இப்பொழுது தொடங்கி பணியாற்றி கொண்டிருக்கிறோம். ஆனால் காவேக்காவின் அரசியல் வருகை உங்களுக்கு இந்த பாதிப்புகள் ஏதாவது இருக்குங்களா தேர்தல்? எங்கள் துணை முதலமைச்சர் சொன்ன மாதிரி யாராவது அந்த கட்சிக்காரங்களை பார்த்து ஏதாவது கேள்வி கேட்குறீங்களா? அதாவது உங்களுக்கு ரேட்டிங் வேணுங்கிறதுக்காக, உங்களுக்கு ஒரு செய்தி வரணுங்கிறதுக்காக ஒரு பக்கமாக கேள்வி திருப்பி கேட்கறதுக்கு போத் சைடு கேள்வி கேட்டீங்கன்னா, ரெண்டு பக்கம் கேள்வி கேட்டீங்கன்னு வச்சுங்களேன், அந்த கேள்வி ஒரு நியாயமுள்ள கேள்வியாக இருக்கும். சந்திக்கவே முடியாமல் எல்லைக்கு அப்பாற்பட்டு நாட்டு சிவில் இருக்கிறவங்களை பற்றி எங்ககிட்ட கேள்வி கேட்டு ஏங்க சார் எங்கள் நேரத்தை வீணடிக்கிறீங்க, உங்கள் நேரத்தை வீணடிக்கிறீங்க. நன்றி.